விடுமுறை தினம் என்பதால் சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெற்று வரும் புத்தக காட்சியில் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். பாவேந்தர், வார இறுதி நாளான இன்று மக்கள் அங்கு எந்த அளவுக்கு குழுமி இருக்காங்க, மேலும் அவர்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகள்லாம் அங்க சரியாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது புத்தக வாசிப்பாளர்களுக்கு மிகவும் பிடித்த தினமான அந்த சென்னையில் நடக்கக்கூடிய அந்த புத்தக திருவிழா, புத்தக காட்சி என்பது மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக இப்போது 48ஆம் ஆண்டு புத்தக காட்சி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த புத்தக காட்சி என்பது புத்தாண்டு மற்றும் பொங்கலை ஒட்டி தொடர்ந்து நடைபெற்று வரும். இந்த ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 12ஆம் தேதி வரை நடைபெற்ற இருக்கிறது. அதாவது குறிப்பாக 17 நாட்கள் இந்த புத்தக காட்சி நடைபெற இருக்கிறது. இதில் உள் மாவட்டம் இல்லாமல் வெளி மாவட்டங்களில் இருந்தும் நிறைய பேர் புத்தகம் வாங்கி படிக்க வருவதற்கான சூழல் இருக்கிறது. குறிப்பாக இந்த புத்தக காட்சியில் 900 ஸ்டால்கள் அமைத்து அதாவது சிறுவர்கள் முதல் பெரியவர்களுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் விற்பனைக்கு உள்ளாகி இருக்கின்றன. தற்போது நம்மக்கிட்ட எழுத்தாளர் ஒருவர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க இந்த புத்தக காட்சியை எந்த அளவுக்கு பார்க்குறான்னு கேட்கும். சார் வணக்கம் சார். புத்தக காட்சிக்கு பொதுமக்களோட வரவேற்பு எப்படி இருக்கிறது? வாசிப்பாளர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக பார்க்குறீங்க? இது புத்தக கண்காட்சி தொடங்கி 2 நாள் ஆச்சு. இது 3வது நாள். என்னை பொறுத்த வரையில் தொடக்கத்திலேருந்தே வாசகர்களுடைய ஒரு ஆர்வம் அல்லது எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு தான் வருது. இங்கே பலவிதமான புக் ஸ்டால்ஸ் இருக்குது. ஒரு வாசகருக்கு லிட்ரேச்சர் பிடிக்கலாம், இன்னொரு வாசகருக்கு செல்ஃப் ஹெல்ப் புக் பிடிக்கலாம். ஃபேமிலியாக வராங்க, குடும்பத்தோடு வராங்க, குழந்தைகள் புத்தகங்கள் தேடுறாங்க. அந்த மாதிரி பலவிதமான அந்த ஒரு திருவிழா, புத்தக கண்காட்சிங்கிறதே ஒரு திருவிழா. அந்த திருவிழா களை கட்ட தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக கடந்த காலங்களில் அந்த ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் புத்தகத்தினுடைய வாசிப்பு என்பது குறைஞ்சிருக்கு இளைஞர்கள் மத்தியில். அது தூண்டு விதமாக இந்த 48ஆவது புத்தக காட்சியில் என்னென்ன புத்தகங்கள் புதுசாக வந்திருக்கா சொல்ல முடியும்? முதல்ல நீங்கள் சொன்ன கேள்விக்கு ஒரு முக்கியமான பதிலை சொல்ல வரேன். ஆன்லைனில் எல்லாம் வந்துட்ட பிறகு, இல்லை டெலிவிஷன் வந்துட்ட பிறகு, சோஷியல் மீடியா வந்துட்ட பிறகு புத்தகத்தோட எண்ணிக்கை குறையும், இல்லை வாசிப்பு குறையுங்கிறது எந்த விதமான தரவும் அதுக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரையில் நான் ஒரு 20 வருஷமாக நான் புக் ஃபேருக்கு வரேன். நான் 10 வருஷத்துக்கு மேலே இங்கே ஸ்டால் போடுறேன். புத்தக பதிப்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது, புத்தக எழுத்தாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, வாசகர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறத வழி எதுவுமே குறையல. இன்னும் சொல்ல போனால் சோஷியல் மீடியா போன்றவங்க வருகையில் இதை பற்றி நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேருக்கு தகவல் போகிறதுனால அவங்க நிறைய பேர் இங்கே வரவும் செய்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய பதிப்பகம் ஆழி பதிப்பகத்தில் இந்த ஆண்டு ஒரு முக்கியமான புத்தகம் கொண்டு வந்திருக்கிறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கிய முனைப்பாக சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் நடந்தது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த முதல் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் துருக்கியிலிருந்து வந்த ஒரு இலக்கிய முகவரோடு நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தோம். இந்தியாவுக்கான துருக்கி தூதர், அவர் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர். இப்போ டெல்லியில் இந்தியாவில் துருக்கியோட தூதராக இருக்கிறார், ஃப்ரத் சுனேல் அப்படின்னு. அவர் எழுதின ஒரு புத்தகம், ஒரு த்ரில்லர். இது துருக்கிய மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆக தமிழ்நாடு அரசு எடுத்த ஒரு முக்கியமான ஒரு முடிவான சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேருடைய பலன் இன்றைக்கி தமிழ்நாட்டு வாசகர்களுக்கு ஒரு துருக்கிய நாவல் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான பதிப்பாளர்களும் நிறைய புதிய புத்தகங்களை உலகம் முழுக்க இருந்து தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேருடைய ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புத்தக கண்காட்சியில் குறைந்தது ஒரு 50-100 புது புத்தகங்கள் உலகம் முழுக்குன்னு வந்திருக்கும். இதே போல் இதை பார்க்கக்கூடிய இதை தேடக்கூடிய வாசகர்களுக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் தானே. அவர்கள்லாம் வந்துட்டுருக்கிறாங்க தான் நான் சொல்லுவேன். இந்த புத்தக கண்காட்சியில் குறிப்பாக வாசகர்களுக்கான அந்த ஏற்பாடுகள் எந்த மாதிரி இருக்குது? வரக்கூடிய இப்போ 2 நாட்கள் தான் ஆயிடுச்சு, வந்திருக்கக்கூடிய வாசகர்களோட எண்ணிக்கை 1000 கணக்கில் வந்திருக்காங்க. வாசகர்களுடைய பாதுகாப்புக்கு என்ன உறுதிப்படுத்தப்பட்டு அதை பற்றி எதாவது அது நீங்கள் ஏற்பாடுகளை பற்றி இங்கே பபாசிங்கிற அமைப்பு இருக்குது, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கம். அவங்க தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்கிறாங்க. எல்லா ஆண்டுகள்லையும் இருக்கிறது போல தான் நான் பார்க்குறேன். எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறாங்க. கூடுதலான தகவல்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம். நன்றி சார். குறிப்பாக புத்தக கண்காட்சி திருவிழா என்பது பொதுமக்களுடைய வரவேற்புக்கு ஏற்ப கடந்த காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் வந்திருப்பதாக தகவல் இருந்துச்சு. தற்போது அவர்கள் வருகைக்காக காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க. ஆண்டுதோறும் அதாவது புத்தக கண்காட்சியோடு சேர்த்து சொற்பொழிவு, பேச்சாளர்களின் சிறப்பு நிகழ்வு உள்ளிட்டவை நடைபெற்று வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த 48வது புத்தக கண்காட்சி பார்த்தீங்கன்னா இதனோட தொடக்கம் 1977 தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இப்போ
நம்மள்ட்ட சிறுவர் ஒருவர் வந்து புத்தகம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் எந்த அளவுக்கு இந்த புத்தக காட்சியை விரும்புகிறாரு, என்னென்ன புத்தகங்கள் எடுக்கிறான்னு கேட்போம். வணக்கம். இப்போ புத்தக காட்சிக்கு வந்திருக்கீங்க, என்னென்ன புத்தகம் லைக் பண்ணுறீங்க, வரும்போது எப்படி இருந்துச்சு? வரும்போது நான் நிறைய புக்ஸு நான் தேடி வந்தேன். நான் தேடின புக்ஸும் நிறைய இருந்துச்சு. காமிக்ஸ் நான் தேடினேன். ஸோ அதுவும் நிறைய இருந்துச்சு. நான் சில புக்ஸ் நிறையா இருந்துச்சு, ரீசனபிளாக இருந்துச்சு, ப்ரைஸஸும் நல்லா இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் நல்லா இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டி வரேன். ஸோ அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்டாகவே இருந்துச்சு. புத்தகர்களுக்கு, அதாவது வாசிப்பாளர்களுக்கு ஏற்ப இந்த 48வது புத்தக கண்காட்சி இருக்கும் என வாசகர்களும் விரும்புகிறார்கள், எழுத்தாளர்கள் விரும்புகிறார்கள். தொடர்ந்து புத்தக கண்காட்சி இன்னும் 17 நாட்கள் நடைபெற இருப்பதனால் வரக்கூடிய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.